ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சுகம் பல ஆரோக்கியத்தோடு இருக்க எல்லாருக்காக நான் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னா, இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லீவு, ஹஸ்பண்டுக்கு லீவு, எல்லாருக்கும் லீவு. மதிய சாப்பாடு ரெடி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் மட்டும் வச்சுட்டு இனி கூட்டு வைக்கணும், பீர்க்கங்காய் கூட்டு வைக்கணும். என்னோட ஹஸ்பண்டோட ஸ்டைல அவங்க வைப்பாங்க. அதெல்லாம் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. நாங்க எப்படி வைக்கிறோங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல. இனி சமைக்க போறோம். அங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து சமைப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் அரிஞ்சிட்டீங்களா தான்? பீர்க்கங்காய் அரிஞ்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க. வெங்காயம் என்ன கட் பண்ணி வச்சா? பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கீங்க, தக்காளி எடுத்து வச்சிருக்கீங்க, தேங்காய் துருவி அரைக்கணும். தேங்காய் துருவி அரைச்சா போடலாம். தொடங்கலாமா? நல்லா இருக்கும் டேஸ்ட். நல்லா இருக்கும். பீர்க்கங்காய் எப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்கு. பீர்க்கங்காய் எப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அப்படியா? சரி, தேங்காய் நான் திருவி தரேன். இப்ப முதல்ல சோறுக்கு தண்ணியை வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சோறை அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு கூட்டுக்கு தாளிச்சிடலாம். முதல்ல சோறு தண்ணி வச்சிடலாம். காலையில டிஃபனுக்கு புட்டு பயிர் அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி மதிய சாப்பாட்டு சாம்பார் வச்சுட்டு இனி சோறு, அப்புறம் பீர்க்கங்காய் கூட்டு, தயிர் இருக்கு. தயிர் இல்லையாத்தான்? கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் தேவை இல்லாட்டு வாங்கலாம். சரி, தொடங்குங்க. சட்டியை வச்சிடலாம். நாங்க மண் சட்டியில வைக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டி சூடாகட்டும். என்ன ஊத்திடலாம்? சட்டி சூடாயிடுச்சா? சூடாயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் அப்படியா? அங்க கொஞ்சம் போதும். உங்களுக்கு ஜாஸ்தி கூட்ட விடாதுல்ல? இது என்ன கடுகு போடுறீங்களா? கடுகு போட்டட்டும். கடுகு வெடிக்கட்டும். பொட்டட்டும், வெடிக்கட்டும். இனி பூண்டு போட்டுக்கலாம். அதோட சேர்த்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெடிச்சு கருவேப்பிலை தண்ணி எண்ணெயில் பூண்டு போடும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லது. என்னது? எண்ணெயில் பூண்டு போடும்போது அந்த வாசனை பயங்கரமாக இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயம், அரிஞ்சி இருக்கிற வெங்காயமும் பாதி பச்சை மிளகாய் நம்ம அரைக்கிறது இருக்கும். பெரிய வெங்காயம் ஒன்றா போட்டியா? ஒரு வெங்காயம் மூடி வைங்க. வெங்காயம் வதம் கட்டணும்ல. நான் தேங்காய் திருவியா? நீ தேங்காய் திரு. மணி பிளான்ட் கிச்சன்ல வச்சாருங்க. என்னமோ தெரியல, இந்த மணி பிளான்ட் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சு. பார்க்க அழகா கொடுக்கணுன்ற பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு இல்ல எல்லாம். தேங்காய் திருவி அவங்க அரைச்சி முடிக்கும். நிறைய வேணுமா தேங்காய்? கொஞ்சம் போதுமா? ஒரு சின்ன முறை எடுத்து தருவோம். நான் இதை எடுத்துன்னு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. முன்னாடி இந்த மூணு கண்ணு இருக்குல்ல, இந்த மூணு கண்ணு இருக்க இந்த பாதிய ஃப்ரிட்ஜ் இல்ல, 3 கண்ணு சீக்கிரம் அழுகும். அதனால இதை முதல்ல காலி பண்ணணும். அப்படி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சாத்திரம் சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் திருவணும். ஆண்முறைங்கிறாங்க. ஆண்முறை. வெங்காயம் வதங்கி வச்சா தக்காளி போட்டு ஒரு தக்காளி போதுமா? வதங்கிறதுக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டு அப்புறம் தேவையான பார்த்துக்கணும். மூடி வச்சு வதங்கணும். இப்ப தேங்காய் துருவி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போடுவேன். ஜீரகம் கொஞ்சம் போடும். அப்புறம் கொஞ்சம் மிளகு போதுமாங்களா? மிளகு, அப்புறம் துருவி வச்சிருக்க தேங்காய் உளம் போட்டு நல்ல நைஸ். மிளகா பொடி போட போறது இல்ல? ஆமா, மிளகு தூள் போடணும் தான் இல்ல.
அதனால இவ்வளோ போட்டு நல்லா நைஸா மசி போல அரைச்சி எடுக்கணும். அரைச்சிட்டோன்னா அரைச்சி இது மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம், நல்லா வேகட்டும். அப்படி இருக்குங்க கலரை பார்த்தீங்களா, பச்சை பசேர்னு. மஞ்சள் பொடி போட்டோன்னே கலரு பார்க்க சூப்பரா இருக்கு. கொஞ்சம் ஊத்துங்க தண்ணி. இப்போ வந்து தண்ணி கொதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டுடலாம் சாப்பாட்டுக்கு. பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மணி பிளான்ட் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. தண்ணி கொதிச்சுட்டா? தண்ணி கொதிச்சு வெந்திருக்கா இருக்குங்க வேகல பாதி வந்துருச்சு. இனி இந்த மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலையை தேங்காய் துருவல், தேங்காய், அந்த மிளகு, தேங்காய், ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய். சாம்பார்லேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிருங்க, அந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு போட்டு வச்சா டேஸ்ட் நல்லா பருப்பு போட்டால் கூட டேஸ்ட் இருக்கும். ஆமாம். எங்க பண்ண அது என்னது பாப்போம், யார் தந்தது? எங்கிட்ட பறிச்ச? இது என்ன நெல்லிக்காய்? நாட்டு நெல்லிக்காய். கொஞ்சம் உப்பு மிளகாய் தூளம் போட்டு சாப்பிட. புளிக்குதா? இவ்வளோ அழகா இருக்கு, பார்க்க கலர்ஃபுல்லா இருக்குல்ல. எனக்கு கொதிக்கட்டும், மூடி வைங்க. கொஞ்சம் மிளகாய் தூளம் போடும். நல்லா இருக்கும். அண்ணா இங்கே போட. இது முன்னாலே நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய உண்டு. நம்ம எப்படி வைப்பீங்களா? பச்சை மிளகு போட்டு அரைச்சி. ஆனால் இங்கே சோறுல வந்து போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கு. புளிச்சுதா? காரம் ஜாஸ்தி போட்டிருப்பேன், பார்த்த உடனே தெரியுது. கூட்டு ரெடி ஆயிடுச்சா தான்? ரெடி ஆகிருக்கு. ரெடி ஆயிட்டுல, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குல்ல. ஒரு மசாலா வேண்டாம், சும்மா மஞ்சள் பொடி மட்டும். காரத்துக்கு பச்சை மிளகு, பூண்டு, கொஞ்சம் மிளகு வரும். நல்லா இருக்கு, சூப்பர். ரெடியா? ஓகே, சூப்பர். ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சு. 2 மல்லியில மட்டும் போட்டு சூப்பர். இந்த மல்லியில இப்படி தூக்கிடலாம், அவ்வளோதான். கூட்டை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்கு பீர்க்கங்காய் தொட்டு. சூப்பரா இருக்குதான், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். பீர்க்கங்காய் கூட்டு பருப்பு போட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சு நல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து சாம்பார், காலையில வச்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. காலையிலே சாம்பார் வச்சுட்டேன். அப்புறம் இந்த பக்கம் அவங்க வச்ச பீர்க்கங்காய் கூட்டு, அப்புறம் இந்த பக்கம் சாதம் மட்டும் இன்னும் ரெடி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ்.
சாதம் இப்போ ரெடி ஆயிரும். சாயம் இது ஒரு ஹர்டன் வாங்கணும் தான் எப்போ போகிறது? சாயங்காலம் நேரம் இருந்தால் போகலாம். இல்லைன்னா இன்னொரு நாள் போய் வாங்க ஒரு கர்டன் வாங்கணும். இது அவ்வளோ நாசம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு கர்டன் வாங்கணும். சரியா? சரி, போகும்போது மறந்துடக்கூடாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.